எதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, இது நம்ம சிலபஸ்லயே வராத ஒரு கிளாஸு. எதுக்காகன்னா, ஒரு சில பேர் இப்ப தான் புதுசா வந்திருப்பாங்க. அந்த நேத்து வந்து கிளாஸ்ல நெறைய இஷ்யூ நடந்துச்சு. ஸோ, அது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்றதுக்காக இந்த கிளாஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ, அ இப்போ இந்த கிளாஸ்ல நான் லாஸ்ட் 2 கிளாஸஸா நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு குயிக்கான ஒரு ஓவர்வியூ குடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிர்றேன். ஐ திங்க் என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே. அப்பப்ப நீங்களும் பேசுங்க, தம்ஸ் அப் போடுங்க. ஏன்னா நான் ஸ்க்ரீன விட்டு நான் வெளிய போயிட்டேன்னா, எனக்கு நீங்க என்ன பண்றீங்கன்றது எனக்கு தெரியாது. ஓகேவா? சரி ஓகே. ஆ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா, வெப் டெவலப்மென்ட்டுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ, அ எஃப்ஐ கோடர்ஸ பொறுத்தவரைக்கும், இது வந்து ஒரு சர்விஸ் அண்ட் ட்ரெய்னிங் பேஸ்டு கம்பெனி. ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு அகாடமிக்கா அவன் லேர்ன் பண்றத இண்டஸ்ட்ரியா ஐடி ஃபீல்டுக்குள்ள வந்து அவன் எப்படி அத அப்ளை பண்ணுவான் அப்படிங்கிற 2த்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப்ப குறைக்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த எஃப்ஐ கோடர்ஸ். நாங்க வெறும் ஸ்டூடண்ட்ஸ ட்ரெயின் பண்ற கம்பெனியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல. நாங்க வந்து ஒரு ட்ரெய்னிங் பேஸ்டு கம்பெனி அண்ட் சொல்யூஷன் பேஸ்டு கம்பெனி. ஒரு சில கம்பெனிஸ்க்கு வெப்சைட்ஸ் ஆர் ஐடி சப்போர்ட்ஸ் அந்த மாரியான விஷயம் எல்லாமே லோக்கல் கிளையண்ட்ஸ்க்கு பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஓவர்சீஸ் கிளையண்ட்ஸ்க்கும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எங்களோட YouTube, Instagram, GitHub இதுல நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஆ ஓகே. ஆ குயிக்கா போயிடலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்டின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பேசிக்கா 2 டைப் இருக்கு. ஒண்ணு ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் அப்டிங்கிறது கிளையன்ட் சைட். கிளையன்ட்னா ஒண்ணும் இல்ல நம்ம தான். இப்போ நம்ம ஒரு வெப்சைட்ட ஓப்பன் பண்ண உடனே நம்ம நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வருதுல்ல. ஸோ அத நம்ம யூஐன்னு சொல்லுவோம். இத வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பின்னாடிலாம் நெறைய வொர்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த லாஜிக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பேக் எண்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப இது 2த்தையும் சேர்த்தது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கம்ப்ளீட்டா இது இதோட கோல் என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்ட கம்ப்ளீட்டா நம்ம ரன் பண்ண வைக்கணும். யுஐ சைட்லயா இருக்கட்டும், இல்ல பேக் எண்ட் சைட்ல இருக்க லாஜிக்கா இருக்கட்டும், இல்ல அதெல்லாம் அந்த அந்த வெப்சைட்லன்னு கிடைக்கக்கூடிய டேட்டாவ ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் ஆப்பரேஷன்ஸா இருக்கட்டும். ஸோ, இதுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்டோட கோல். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் யாருன்னு சொல்லுவாங்கன்னா, போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட்லயுமே ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லான பெர்சன ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப இந்த ஃபுல் ஸ்டாக்ன்னு சொல்லக்குள்ளயே நமக்கு வந்து நம்ம நெறைய வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லைக் பைத்தான எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ளாஸ்க், டிஜாங்கோ ஸோ அந்த மாரி நெறையா இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம நார்மலா டைப் பண்றதுக்கும் ஃப்ரேம் ஒர்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, நீங்க அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ட போயிட்டு நீங்க ஒரு லைன் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட்டா இருந்தா npm install அதோட பேக்கேஜ் @angular /CLI அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துரும். இதுவே நீங்க பைத்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பைத்தானுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு myadmin சொல்ட்டு. ஸோ இந்த மாரி நீங்க பண்றதுனால உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாயிடும். ஸோ இத நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது ஒரு கிளையன்ட் சைடு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு யூசரோட யுஐ, யுஎக்ஸ். யுஐங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ், யுஎக்ஸ் அப்படிங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒரு வெப்சைட்ட நம்ம பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளியரா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளியரா பண்ணணும். நம்ம இந்த ஃப்ரண்ட் எண்ட் பண்ணக்குள்ள. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் வந்து ஒரு சைன் இன் பட்டன் வைக்கிறேன். நான் இங்க லாகின் பேஜ் வச்சுடுறேன். நடுவுல லாகின் பேஜ் வச்சுடுறேன். எங்கேயோ ஒரு மூலையில நான் வந்து பட்டன் வைக்கிறேன். சைன் இன் பட்டன. அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும்? அத அது அந்த வெப்சைட் யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? கஷ்டமா இருக்குமா? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இத நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது நான் பட்டனே இங்க வச்சுடுறேன். லாகின் பேஜ் கரெக்ட்டா வச்சுடுறேன். ஆனா இந்த இடத்துல நான் என்ன குடுத்துடுறேன், 10 தடவ என்னால அத கிளிக் பண்ணா தான், என்னால சைன் இன்னே பண்ண முடியும் அப்படிங்கிற நான் கமெண்ட் அங்க குடுத்துட்டேன்னா, அப்போ உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப பேடா இருக்கும். ஸோ நல்ல யுஐ, யுஎக்ஸ் இருக்கிறது தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்னென்ன டாஸ்க்ஸ் இருக்குன்னா, லைக் வெப்சைட் லேஅவுட்டா இருக்கலாம். வெப்சைட்ட எந்த அளவுக்கு ஸ்டைலிஷ் பண்றோம். அத எந்த அளவுக்கு ஸ்பீடா ஆக்சஸ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரண்ட் எண்ட் சைட்ல வரும். ஸோ இதுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்னா, HTML, CSS, JavaScript. HTML இஸ் நத்திங் பட் ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க வந்து ஒரு போன் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர நீங்க குடுக்குறீங்கன்னா, அத HTML ன்னு சொல்லுவோம். அண்ட் CSS அப்படிங்கிறது அத ஸ்டைல்ஸ் பண்றத சொல்றோம்.
அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் இதை தொட்டா எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்றது தான் ஜாவாஸ்கிரிப்ட். இட்ஸ் இது இது வந்து ஜஸ்ட் ப்ரோக்ராம். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜி தான். இது நீங்க நார்மல் இங்கிலீஷ்லயே நீங்க டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு தேவை உங்களுக்கு வந்து யோசிக்கிற ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் ரியாக்ட், ஆங்குலர், ஜேஎஸ்பி. அண்ட் பேக் எண்ட் அப்படிங்கிறது சர்வர் சைடு. இப்போ நம்ம வந்து ஒரு சர்ச் இன்ஜின்ல ஒரு இதை நம்ம டைப் பண்றோம். டைப் பண்ணோன்னு என்ன நடக்குது அப்படின்னா, அது பேக் எண்டோட கனெக்ட் ஆகி திருப்பி அதை வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல விசிபிள் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் பின்னாடி சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் இங்க நான் கொடுத்துட்டேன். பைத்தானா இருக்கட்டும், ஜாவாவா இருக்கட்டும், பிஹெச்பியா இருக்கட்டும். அண்ட் இதுக்கு நம்ம வந்து டிஜாங்கோ யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா இவன் ஸ்பீடா சொல்லிட்டு போறான் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எதுக்காக நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரும். ஃபுல் ஸ்டாக்னா இதுன்னு சொல்றீங்க. நான் எதுக்கு ஒரு வெப்சைட்டை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, சிம்பிள். இப்போ உங்க ஏரியால ஒரு கடை இருக்கு அப்படின்னா, உங்க ஏரியால இருக்கவங்க மட்டும் தான் அந்த கடை தெரியும். ஸோ அத குளோபலி உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நீங்க ஃபுல் ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். அண்ட் அது இல்லாம இப்ப ஐடி செக்டர்ஸ்ல டிமாண்ட் அண்ட் பெட்டர் பே குடுக்குற ஒரே ஃபீல்டு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் குடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு ஹேக்கத்தானே நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க பண்ற ஒரு சொல்யூஷன வெப் பேஜா காமிக்கிறதுக்கும், நார்மல் பிபிடியா காமிக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு பிபிடி ஃபார்மேட்ல காமிச்சீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஒரு ஷோவா தான் ஆகும். பட் ஆனா நீங்க ஒரு வெப்சைட்டா காமிக்கக்குள்ள அது ஒரு இன்டராக்ஷனோட சூப்பர்பா இருக்கும். ஸோ அண்ட் தென் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்க வந்து இத வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஃபுல் ஸ்டாக் வச்சு நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் ஃப்ரீலான்சிங் ஒர்க் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளையண்ட் தெரியுமா? அவங்களுக்கு நீங்க ஒரு வெப்சைட் பண்ணி தந்தீங்கன்னா, அவங்க அவங்க கிட்ட நீங்க அந்த அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நம்ம ஃபுல் ஸ்டாக் வந்து படிக்கலாம். ஸோ வந்து இதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம்னா, விஎஸ் கோட் அண்ட் தென் நம்ம நார்மலா நம்ம பிசில இருக்க ப்ரௌசர்ஸ் அண்ட் இதுக்கு நம்ம லைவ் சர்வர் யூஸ் பண்ண போறோம். ஸோ லைவ் சர்வர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க எங்க கோட அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு லைவ் சர்வர்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இத பத்தின இதுவும் நான் பின்னாடி நான் சொல்றேன். ஸோ அண்ட் தென் இப்போ நம்ம வந்து எஸ்டர்டே கிளாஸ்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க போறோம். சிம்பிள். இன்டர்நெட்னா என்ன? யாராச்சும் சொல்ல முடியுமா? வாட் இஸ் இன்டர்நெட்? ஓகே. நானே சொல்றேன். இன்டர்நெட் அப்படிங்கிறது குளோபலி நெட்வொர்க்ஸ் ஆஃப் கனெக்டட் கம்ப்யூட்டர் தட் ஷேர்ஸ் அ டேட்டா. இதுல இருக்கிறது நம்ம பார்க்க வேணாம். இன்டர்நெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரோடு. இன்டர்நெட்டுங்கிறத ஒரு ரோடு, ஹைவேன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ரோடு, ஹைவே இப்ப திருச்சி டு சென்னை வந்து ரோடு இருக்கு. இப்ப இந்த ரோட்டுக்கு நடுவுல ஒரு காலேஜ் இருக்கு. ஓகேவா? இந்த ரோடு நேரா இருக்கு. இந்த ரோட்ல ஒரு காலேஜ் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த வெப்ங்கிறது ஒரு கார்ன்னு வச்சுக்குவோம். இந்த கார் என்ன பண்ணுது அப்படின்னா, பர்ட்டிகுலரா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி, நான் பர்ட்டிகுலரா இந்த இடத்துக்கு தான் போணும் அப்படின்னு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து ஓடுதுல்ல. ஸோ அதுதான் இங்க வந்து சொல்றேன். இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு ரோடு. இதுல ஏகப்பட்ட வேஸ், ஏகப்பட்ட ஊர்ஸ், சிட்டீஸ் அந்த மாரி இருக்கிறதெல்லாம் கனெக்ஷன்ல இருக்கும். இந்த WWWங்கிறது வேர்ல்டு வைடு வெப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே காரு. நம்மள கூட்டிட்டு போயிட்டு, நான் இந்த சிட்டிக்கு போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, ஸோ அந்த சிட்டில விட்டுரும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நான் வந்து ஒரு காரு. இந்த கார்ல நான் இருக்கேன். நான் வந்து என்ன பண்றேன், FACoders.com அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போணும் அப்படின்னா, நான் அந்த கார்ல ஏறி FACoders அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நான் போய் ரீச் ஆகுறேன். ஸோ இதுதான் இன்டர்நெட்டோட கான்செப்ட். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ஓகே. எப்படி ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளையன்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பேஜ்ல ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது வெப்சைட் எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த ஃபைல்ஸ தேடி எடுத்து, அத நமக்கு திருப்பி தருது. அண்ட் தென் அந்த டேட்டாபேஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க என் ஸ்க்ரீன பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் FACoders.com அப்படின்னு நான் ஒண்ணு அடிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்ட வைக்கிறேன்.
நான் வந்து ஒரு கிளையண்ட், நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டை நான் வைக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்ச உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா, நான் நான் பேக் எண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கக்கூடியத வந்து எனக்கு வந்து விசிபிள் பண்ணுது. ஓகேவா? இப்போ விசிபிள் பண்ணுதா? இப்போ இந்த இடத்துல நான் என்ரோல்மென்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி என்ரோல்மென்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கு எப்படி காட்டும் அப்படின்னா, எனக்கு இப்படி காட்டும். யார் யாரெல்லாம் என்ரோல்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு காட்டும். ஸோ இது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு இடத்துல ஒருத்தவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இப்போ அந்த பேக் எண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஓகே நீ ரெக்வெஸ்ட் வச்ச. நான் உனக்கு ரெஸ்பான்ஸ் தரேன். ஓகேவா? நான் உனக்கு ரெஸ்பான்ஸ் தரேன். இப்படி பண்ணுது. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நான் ஏதாச்சும் என்னோட என்னோட டீட்டெயில்ஸ நான் ஷேர் பண்றேன். நான் வந்து என்னோட பாஸ்வேர்ட், யூசர் ஐடி ஏதாச்சும் நான் ஒண்ணு வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னா, இப்போ அதெல்லாம் எங்க எங்க ஸ்டோர் ஆகும்னா, டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? ஓகே. குட். ஏன்னா, இதுதான் இருக்கிறதுலே பேசிக். நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருந்தீங்கன்னா, அ இன்டர்வியூல கேட்கப்பட கொஸ்டின்ஸ் வந்து கோடிங்லாம் கேட்க மாட்டாங்க. சிம்பிளான இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். WWW னா என்ன? ஒரு வெப் பேஜ்க்கும், வெப் சைட்டுக்கும் அண்ட் தென் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்படிங்கிறத கேட்பாங்க. நெக்ஸ்ட் வெப் பேஜ். வெப் பேஜ்னா ஒண்ணுமே இல்ல. ஆ ஒரு புக் இருக்கு. ஒரு புக்ல இருக்க ஒரு சிங்கிள் பேப்பர நம்ம வெப் பேஜ் அப்படின்னு நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, ஆ இங்க FAQuotes.comனு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இங்க நல்லா பாருங்க. நான் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். HTTP அப்படின்னு போட்டா 2 ஸ்லாஷ் போட்டு FAQuotes.comனு இருக்கு. நான் இப்ப என்ரோல்மென்ட்குள்ள போன உடனே, இங்க எனக்கு என்ன காட்டுது அப்படின்னா, enroll.html அப்படின்னு எனக்கு ஒரு இது காட்டுதா? ஸோ, இப்ப இத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது என்னோட வெப்சைட்ல ஒரு பேஜு. ஒரு பர்ட்டிகுலர் பேஜ நான் சொல்றேன்னா, இப்ப இது எனக்கு ஒரு வெப் பேஜு. இது எனக்கு ஒரு வெப்சைட். எதனால நான் இத அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜ கொண்டது தான் ஒரு வெப்சைட். இப்ப நான் இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வெப் பேஜ் உள்ள வருது. இதே மாரி நான் ஒவ்வொன்னா கிளிக் பண்றேன். இங்க நான் ஹோம கிளிக் பண்ணா index.html அப்படின்னு வருதா? ஸோ, இப்ப இதே நான் வந்து அபௌட் அஸ்ஸ கிளிக் பண்ணி உள்ள போனேன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு பேஜ் வருது. ஸோ, கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ நம்ம வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? வெப் பேஜ்னா ஒரு புக்ல இருக்க ஒரு சிங்கிள் பேஜ் அண்ட் வெப்சைட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் தான் நம்ம வெப்சைட்னு சொல்றோம். சரி, வெப் பேஜ்னா அது, வெப்சைட்னா இது. அப்ப வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நான் இப்போ இங்க Gmail அப்படின்னு நான் Gmailக்குள்ள போறேன். இப்போ Gmailக்குள்ள போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, என்னால Gmailல என்ன பண்ண முடியும்? சென்டும் பண்ண முடியும். வர்ற மெசேஜ ரிசீவும் பண்ண முடியும். ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு டைனமிக் இன்டராக்ஷன் நடக்குது. நானும் பேசுறேன். நானும் சென்ட் பண்றேன். நானும் ரிசீவ் பண்றேன். இப்ப நீங்க Facebookயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபீடுக்கு ஏத்த மாரி, அதாவது நீங்க எத பார்க்குறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் வருதா? ஸோ இததான் வெப் அப்ளிகேஷன்னு சொல்றோம். இது புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபைல் மேனேஜ்மென்ட்ல ஃபோல்டர்ஸ், டைரக்டரிஸ்னா என்ன? அண்ட் எக்ஸ்டென்ஷன்னா என்ன? பாத்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபோல்டர் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அ இந்த ஃபோல்டர்ஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு கண்டெய்னர்ன்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஃபோல்டருக்குள்ள நெறைய ஃபைல்ஸ வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இத தான் நம்ம வந்து ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம நெறைய ஃபைல்ஸ் வந்து யூனஸ் வாய்ஸ் பிரேக் சேவ் ஆகுது. பண்ணிக்க முடியும். இ
ஃபோல்டர் ஆயிடுச்சு. டைரக்ட் நிறைய பேத்துக்கு டவுட் வரும். ஒரு டெக்னிக்கல் வேர்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்றோம். எக்ஸ்டென்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபைலுக்கு பின்னாடி டி யூனஸ் கேக்குதா? ஹலோ, கேக்குது. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு. இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. திரும்பி என்ன சொன்னீங்க? திரும்பி ஓகே. என்னன்னா டைரக்டரி அண்ட் ஃபோல்டர் அப்படின்னா நத்திங். ஒரு கண்டெய்னர் தான். ஒரு கண்டெய்னர், நம்ம அதுக்குள்ள வந்து ஃபைல்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதை தான் நான் ஃபோல்டர், டைரக்டரி ரெண்டுமே வேற வேற இல்லை. ஃபோல்டர் அப்படிங்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லியான வேர்டு அண்டு டைரக்டரி அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? சாம்பிள் அப்படிங்கிற ஒரு நிமிஷம். சாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். நான் அதுக்குள்ள வந்து நான் ஃபைல்ஸ் நிறைய வச்சிருக்கேன். .html, .java, .png அப்படின்ற. ஸோ இந்த டாட்ங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் அதை சேவ் பண்றேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, style.css அப்படின்னு நான் அடிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சிஎஸ்எஸ் எதை குறிக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டைல் ஷீட்டு. இந்த HTML என்ன குறிக்குது? இது வந்து ஒரு வெப் பேஜ் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அதுதான். உங்களோட உங்களோட ஃபைல் நேமுக்கு அப்புறம் டாட் போட்டு ஒரு இது வருது இல்லை? ஸோ இதை தான் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். அண்ட் தென் பாத் அப்படிங்கிறது நீங்க இதை கொடுத்து யூஸ் பாத்துங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபைலு இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த சிஸ்டம்ல இங்க இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்றதுதான் இந்த பாத்துன்னு சொல்லுவோம். இது புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. இங்க இருக்க எல்லாத்துக்குமே விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ண தெரியுமா? விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு? ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம வந்து ஐபினா என்ன, டொமைன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஐபிக்கும் டொமைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஈச் சிஸ்டம் ஹேஸ் ஒன் ஐபி. ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேவா? உங்களோட ஃபோனுக்குமே உங்களோட சிஸ்டமுக்குமே ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த இதை நான் ரன் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த இதை நான் ரன் பண்ணக்குள்ள இந்த இதை நான் ரன் பண்ணக்குள்ள எனக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா, 127.0.0.01 அப்படின்னு வருது. ஓகேவா? இது வந்து ஒரு ஐபி. இதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே ஒவ்வொரு ஐபி இருக்கும்.
இப்போ ஒவ்வொரு வெப்புமே ஒவ்வொரு சிஸ்டம்ல பண்றாங்கன்னு வைங்களேன். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஐபி வச்சிருந்தா, அத அப்படியே நம்மளால குரோம்ல சர்ச் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஒரு நிமிஷம். அதே மாரி google.com அப்படிங்கிறது வந்து 142.250.187.142 அப்படிங்கிற ஒரு டொமைன்ல ஒரு ஐபில பண்ணியிருக்காங்க. ஸோ இத நம்ம டைரக்ட்டா எடுத்துட்டு போயிட்டு, இப்ப நான் இங்க இருக்க இந்த இத நான் காப்பி பண்ணி நான் போட்டாலுமே எனக்கு வந்து google.com தான் வரும். ஸோ இந்த மாரி ஈச் அண்ட் எவ்ரி வெப்புக்குமே இருந்தா, உங்களால அத ஞாபகம் வச்சுட்டு போய் போட முடியுமா? இப்போ நான் அந்த ஐபி போட்டோனே இங்க எனக்கு என்ன ஆகுதுன்னா, google.com அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஐபியுமே என்னால ஞாபகம் வச்சுட்டு போட முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு ஐபிக்கும் அதாவது நீ இந்த மாரி வெப் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கன்னா, உன்னோட ஐபிய நான் வந்து டொமைனா மாத்தி தரேன். ஸோ இது எதுக்காக அப்டின்னா, உங்க ஃபோன் இருக்கு. உங்க ஃபோன்ல ஒவ்வொருத்தவங்க ஃபோன்லயும் ஒருத்தவங்க ஃபோன்ல 100 கான்டாக்ட் இருக்கு. இந்த கான்டாக்ட் எதுவுமே நம்பர் நம்பர் மட்டும் தான் இருக்கு. நீங்க பேர் போடாம தான் சேவ் பண்ணியிருக்கீங்க. யாருக்கு, எப்போ, எந்த நம்பர் கால் பண்ணணும் அப்டின்னு உங்களுக்கு தெரியுமா? அத ஞாபகம் வச்சுக்கிறது எவ்ளோ கஷ்டம். ஸோ அந்த மாரியான விஷயத்த இந்த டொமைன் நேம் சர்விஸ் அப்டின்னு ஒருத்தவங்க புரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க ஒவ்வொரு வெப்சைட்லயும் பார்த்திருக்கலாம். .com, .in, .education அந்த மாரியான விஷயம்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த மாரி ஹியூமன் ரீடபிள் வேர்டா ஐபிய ஹியூமன் ரீடபிள் வேர்டா மாத்தி தர்றது தான் டொமைன் நேம் சர்விஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. HTTPனா என்ன? HTTPSனா என்ன? HTTP அப்படின்னா, நீங்க ஒரு கிளையன்ட் நீங்க ஒரு சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறீங்க. இந்த மாரி google.com எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரெக்வெஸ்ட் எப்படி போகும் அப்படின்னா, HTTPயா போகும். ஓகேவா? ரெக்வெஸ்ட் HTTPயா போகும். ரிட்டர்ன் வரக்குள்ள HTTPயா வரும். ஓகேவா? நீங்க கிளையன்ட் நீங்க ஒரு சர்வருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. அனுப்பக்குள்ள அது ரெக்வெஸ்ட்டா போகும். திருப்பி வரக்குள்ள ரெஸ்பான்ஸா வரும். ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க் புரோட்டோகால். இந்த HTTP அண்ட் HTTPS. இந்த HTTPS எதுக்காக புரொவைட் பண்றாங்க அப்டின்னா, செக்யூர் வித் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் அப்டின்னா, இப்போ நான் வந்து ஒரு வேர்ட நான் அனுப்புறேன். நான் இங்க வந்து google.comன்னு தான் அடிச்சேன். இங்க முன்னாடியே எனக்கு என்ன ஆட் ஆயிடுச்சு? HTTPSம் ஆட் ஆயிடுச்சு. பின்னாடி எனக்கு என்னன்னே தெரியல. இதெல்லாம் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு எதனால ஆட் ஆவுது? ஸோ இதுக்கு பேரு தான் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்கிரிப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டேட்டாவ என்ன பண்ணும்னா, அ லைக் ஹேஷ் இதுல என்ன வேர்ட் என்னன்னே தெரியல நமக்கு. 7 இருக்கு, 5 இருக்கு, நடுவுல இருக்கு, நோ இருக்கு. ஸோ இதுதான் என்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டாவ ஹேக்கர்ஸால ரீட் பண்ண முடியாம செக்யூர் பண்ணி அனுப்புதுல்ல. ஸோ இதுதான் நம்ம வந்து என்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ HTTPனா நார்மல் அண்ட் HTTPSனா வித் செக்யூர் புரொடெக்ஷனாக இத யூஸ் பண்றோம். அந்த Sக்கு வந்து செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அத யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்கிரிப்ஷன் ஆகி நமக்கு போகும். இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா நான் நடத்துனது? சரி, ஓகே. ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன? டைனமிக் வெப்சைட்னா என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிக்னா என்ன? நிலைத்தன்மை. அதாவது ஒரு வெப்சைட்ட நான் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் அத டச்சே பண்ண மாட்டேன். அப்படி இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் வெப்சைட். லைட்டா நான் அப்டேட் மட்டும் தான் பண்ணுவேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, எந்த ஒரு கார்ப்பரேட் வெப்சைட்குள்ள போனாலுமே, அது என்ன பண்ணும்னா, அவங்க கம்பெனி நேம் இருக்கும், அவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்க கம்பெனி இது பண்றாங்க இருக்கும். அவ்வளோதான். ஸோ இத நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட்ன்னு சொல்லுவோம். ஸோ இத நார்மலா நம்ம எத வச்சு பண்ணலாம்னா, HTML, CSS, JavaScript மட்டும் வச்சு பண்ணலாம். ஓகேவா? இந்த கன்டென்ட் வந்து ஃபிக்ஸ்டாவே இருக்கும். எல்லா யூசருக்கும் அந்த கன்டென்ட் வந்து ஃபிக்ஸ்டாவே தான் இருக்கும். இது எந்த ஒரு டேட்டாபேஸும் இருக்காது. எந்த ஒரு சர்வர் இன்டராக்ஷனும் இருக்காது. ஸோ இது எதுக்காக பண்றாங்கன்னா, லைக் அதுதான்.
ஒரு கம்பெனியோட கார்ப்பரேட் வெப்சைட்னா அப்படி இருக்கும். டைனமிக் வெப்சைட்னா, இப்போ நீங்க எஃப்ஏ கோடர்ஸோட சைன் அப் பேஜுக்கு வந்து பார்த்திருப்பீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி, சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்றீங்க. லாகின் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் வந்திருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாய் அப்படின்னு போட்டுட்டு, உங்க நேம் நீங்க வெளிய சைன் அப் பேஜ்ல என்ன நேம் டைப் பண்ணீங்களோ, உள்ள அந்த நேம் வந்திருக்கும். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, யூசரோட டீட்டெயில்ஸ வாங்கிட்டு, அத திருப்பி யூசர் கிட்டயே விசிபிள் பண்ணி காட்டுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு யூசருக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு சைன் அப் பேஜ் இருக்கிற மாரி காட்டும். ஒவ்வொரு டேஷ்போர்ட் இருக்க மாரி காட்டும். காட்டுதா? ஸோ இத நம்ம டைனமிக் வெப்சைட்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம, நீங்க YouTubeஆ இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், ஒரு Amazonஆ இருக்கட்டும். Amazonல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஒரு ப்ராடக்ட்ட நீங்க சர்ச் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணும்னா, அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸே வரும். அதே மாரி தான் Instagram. Instagramல நீங்க ஒரு ரீல்ஸ பார்த்துட்டீங்க அப்டின்னா, அது ரிலேட்டடா ரீல்ஸாவே வருதா? ஸோ இது என்ன பண்ணுது அப்டின்னா, யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ வாங்கிட்டு, ஓகே இவங்க இப்டிதான் கேட்குறாங்க போல அப்டின்னு சொல்லிட்டு கன்டென்ட்ட மாத்தி, மாத்தி அனுப்புதுல. இது டைனமிக். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ஓகே. யுஐனா என்ன? யுஎக்ஸ்னா என்ன? யுஐ அப்படிங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ். முழுக்க, முழுக்க ஒரு டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் எந்த அளவுக்கு கார்ப்பரேட் லுக்ல இருக்கு. அதாவது ஒரு கம்பெனி வெப்சைட்டா இருந்துச்சுன்னா, கார்ப்பரேட் லுக்ல எவ்வளோ இருக்கு? ஹை லுக்கா எனக்கு வேணும். ஹை கிளாஸ் லுக்கா இருந்தா வேணும். அண்ட் தென் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல வந்து அனிமேஷன்ஸோட வேணும் எனக்கு அப்படின்னு ஒரு யூசர் கண்ணால என்ன பார்க்குறானோ, அத எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா காட்டுறது, ப்ராடக்ட்ட அட்ராக்டிவிட்டியா காட்டி விக்க வைக்கிறது தான் இந்த யுஐ. யுஎக்ஸ் அப்படிங்கிறது அதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்ஷனாலிட்டி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, லைக் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணக்குள்ள இந்த யூ யூ யுஎக்ஸ்னா அந்த யூஸ் யூஸ் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். சைன் அப் பேஜ 10 தடவ தொட்டா தான் எனக்கு உள்ள போகுது அப்டின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருக்கும்? ரொம்ப பேடா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ எந்த அளவுக்கு யுஎக்ஸ் டிசைனரால ஈஸியா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஈஸியா குடுத்தாங்கன்னா, ஸோ இந்த 2 வேல பார்க்குறவங்க தான் யுஐ, யுஎக்ஸ் டிசைனர் அப்டின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ எதுக்காக உங்களுக்கு இதுவரைக்கும் கோடிங்க்கே போகாம ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸே நான் டீச் பண்ணேன் அப்டின்னா, ஆ இது எல்லாமே மேஜரா நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் படிக்கிறீங்க அப்டின்னா, ஒரு இன்டர்நெட்னா என்ன? வெப்னா என்ன? இந்த மாதிரியான காமனான விஷயம் தெரிஞ்சா தான், உங்களால ஒரு கோடிங்குள்ளேயே உங்களால போக முடியும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம கோடிங்குள்ள போலாம். HTML அப்டின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ஒரு இருக்கிற வெப் பேஜ்க்கு எல்லாமே பேக் போன்னா அது வந்து HTML தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீடு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு வீட கட்டப் போறோம். ஸோ அப்ப அந்த வீட கட்டப் போறோம் அப்டின்னா, அந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடுனா எடுத்த உடனே நம்ம பெயிண்ட் அடிச்சிட மாட்டோம்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு செங்கக்கல்லா வச்சு அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் குடுப்போம். இந்த வீட்டுக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்டின்னு நம்ம ஸ்ட்ரக்சர் குடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான், நெக்ஸ்ட் அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து, உள்ள கனெக்ஷன் குடுக்குறது வரைக்கும் எல்லாமே பண்ண போறோம். ஸோ இப்போ HTML அப்டிங்கிறது லைக் இதுதான். ஒரு வீடு. அந்த வீட நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல தான் பண்ண போறோம். நம்ம அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட வந்து செங்கக்கல்லா வச்சு கட்டப் போறோம். இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்க போறதில்ல. ஓகேவா? லைக் HTML அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த HTML எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் டாக்ஸ் கன்டெயின் பண்ணியிருக்கும். டாக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஆ ஓகே. இப்போ நான் வந்து ஒரு HTML ஃபைல ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ஓப்பன் டேக் அடிக்கிறேன். ஒரு குளோஸ் டேக் அடிக்கிறேன். ஸோ இதுதான் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுதா? இது டாக்ஸ். ஒரு HTML டாக்னா எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும். ஓகேவா? இது ஓப்பன் டேக். இது 2த்தையும் சேர்த்து ஒரு டாக்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் டாக்ன்னு சொல்லுவாங்க. இது 2த்தையும் சேர்த்து குளோஸ் டாக்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் HTMLோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து டாக்குமெண்ட் ஸ்டைல் ஒரு இத பண்ண போறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு வெப் பேஜ கிரியேட் பண்ண போறேன். இப்போ நான் அந்த வெப் பேஜ கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு டாக் ஓப்பன் பண்றேன்.
டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு தன்னாவே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டாக் டைப் ஹெச்டிஎம்எல் எதுக்காக நான் கால் பண்றேன் அப்படின்னா, நான் பண்ண போற வெப்சைட் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஸ்டைல்ல இருக்கணும். டாக்குமெண்ட் ஸ்டைல்னா என்னன்னா, இப்போ இது லைக் நீங்க இதை பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஸ்டைல்ல இருக்கா. நீங்க ஒரு டாக்குமெண்ட்னா என்ன பண்ணுவீங்க, அதை வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணி பாப்பீங்களா. ஸோ அது மாதிரி இருக்குங்களா இது. ஸோ அதனால நான் வந்து டாக்குமெண்ட் அப்படின்ற இந்த HTML வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு நான் கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், HTML லாங்குவேஜ் லாங் அப்படின்னு நான் கால் பண்றேன். லாங்னு கால் பண்ணிட்டு நான் இந்த கோடை நான் எதில் எழுத போறேன், இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுத போறேன். ஸோ அதனால நான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, HTML ஹெட் ஒரு விஷயம், ஹெட் பாடி ஃபூட்டர். இப்போ இதை நான் 3ஆ பிரிக்கிறேன். ஒரு பேஜை நான் 3ஆ பிரிச்சுட்டேன். ஹெட் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, இப்போ நீங்க ஹெட்டுக்குள்ள டைப் பண்ற எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட்டா வராது. டைரக்டா உங்களுக்கு எங்கேயுமே விசிபிள் ஆகாது. இது எங்க விசிபிள் ஆகும் அப்படின்னா, நான் போட்டுட்டு நான் அவுட்புட் காட்டுறேன். நீங்க அந்த அவுட்புட்டை பாருங்க. ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன கால் பண்றேன் அப்படின்னா, மெட்டா கேர் செட் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஒரு நிமிஷம். மெட்டா கேர் செட்னு கால் பண்ணிட்டு UTF-8 நான் அடிக்கிறேன். ஸோ எதுக்காக நான் இதை அடிக்கணும் அப்படின்னா, எல்லா லாங்குவேஜுமே இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு எப்படி சொல்றது, நான் ஏதாச்சும் வந்து உள்ள வந்து ஒரு ஃபார்ம் வைக்கிறேன். அந்த ஃபார்முக்குள்ள எனக்கு வந்து தமிழ் ஃபிக்ஸ் பண்றாங்க, தமிழ்ல உள்ள போடுறாங்க. ஸோ அப்போ நான் எல்லா கேரக்டருமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வரணும்ல. ஸோ அதனால UTF அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜையும் சப்போர்ட் பண்றதுக்காக நான் வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, மெட்டா டேக் ஒன்று கால் பண்றேன். ஸோ இப்போ இந்த மெட்டா டேக்குள்ள நேம், இந்த மெட்டா டேக்கோட நேம் என்ன, நேம் கொடுத்துறேன். இப்போ இந்த நேம் வந்து வியூ பாயிண்ட் நான் கொடுத்துறேன். ஓகேவா. வியூ போர்ட்ரேட் கொடுத்துட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இதோட வித்தை செட் பண்றேன். ஸோ இதை நான் எதுக்காக பண்றேன் அப்படின்னா, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, ஒவ்வொரு வெப்சைட்குள்ள போகலையுமே லைக் நீங்க வந்து ஒரு அமேசானை லேப்டாப்ல ஓபன் பண்றதுக்குமே போன்ல ஓபன் பண்றதுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஓகேவா. ஸோ அப்படி அந்த வித்தியாசத்தை குறைக்கிறதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ நான் இதை எதுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா. ஒரு விஷயம். ஸோ இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டுங்கிறது எதுனா டைரக்டா உங்களோட இதுல வந்து விசிபிள் ஆகாது. டைரக்டா உங்களோட பேஜ்ல வந்து வராது. ஸோ இப்போ இது எங்க விசிபிள் ஆகும் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டாப்ல, அதாவது வெப் பேஜோட டாப்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா, டைட்டில் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த டைட்டில்ங்கிற இடத்துல வெல்கம் அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ வெல்கம் அடிச்சுட்டு நான் என்ன பண்றேன், இந்த லைவ் சர்வர்ல நான் ரன் பண்றேன். இப்போ உங்களுக்கு வந்து புரியும் ஹெட் டேக் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இங்க பாடி நான் ஹெட்டுக்குள்ள அந்த கமெண்ட்ஸ்லாம் அடிச்சேன். ஆனா எனக்கு வந்து கமெண்ட் எதுவுமே இங்க விசிபிள் ஆகல. இது எங்க விசிபிள் ஆயிருக்கு அப்படின்னா, ஹெட் ஆஃப் த பேஜ் இங்க வெல்கம்னு உங்களுக்கு விசிபிள் ஆகுதா. ஸோ அப்போ எனக்கு ஹெட் டேக்குள்ள டைட்டில் நான் கால் பண்ற இடத்துல நான் இந்த இடத்துல நான் வேற என்ன வேணா கால் பண்ணிக்கலாம். லைக் ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு
நாங்க பார்த்தோன்னா எனக்கு இங்க ஹலோன்னு காட்டும். ஓகேவா? இப்படிதான் ஹெட் டேக்ல ஒரு வெப்சைட்டுக்கு டைட்டில்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆ இப்போ நான் லிங்க் செட் பண்றேன். லிங்க் ரிலேட்டட் டு எதுக்கு ரிலேட்டடானா ஐகான் நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த ஐகானை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு href ஈக்குவல் டு அது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. ஓகேவா? இதோட டைப் என்ன அப்படின்னா இதோட டைப் வந்து ஒரு இமேஜ். ஓகேவா? இதோட டைப் வந்து ஒரு இமேஜ் அப்படின்னு கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இங்க பார்த்தேன்னா எனக்கு இந்த இடத்துல நான் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு நான் என்ன இமேஜ் இங்க வச்சிருக்கனோ இந்த இமேஜ் எனக்கு இங்க வருதா? ஸோ இப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வெப் டைட்டிலுக்கு ஒரு லோகோவும் ஃபிக்ஸ் பண்றது இப்படிதான் பண்ணுவாங்க. ஜஸ்ட் 2 லைன் தான். என்ன பண்ணியிருக்கேன், டைட்டில் கால் பண்ணியிருக்கேன். டைட்டில் கால் பண்ணிட்டு நான் லிங்க் பண்றேன். எதுனா நான் இது வந்து எதுனா ரிலேட்டட் டு ஐகானை ரிலேட் பண்ணி காட்டுறேன். இது எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க வந்து போட்டுட்டேன். இதோட டைப் என்ன அப்படிங்கிறதையும் நான் இங்க கால் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் ஒரு வெப் பேஜுக்கு டைட்டில் நம்ம வைக்கிறோம். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? தம்ஸ் அப் போடுங்க. ஸோ இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நீங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கேட்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாடி கண்டென்ட்குள்ள வருவோம். இப்போ நான் வந்து பாடிக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், h1 2 ஓகே. இப்போ நான் இங்க இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஹாய் இப்போ நான் அவுட்புட்ல வந்து பார்த்தேன்னா நான் கால் பண்ணியிருக்கிறது என்ன கால் பண்ணியிருக்கேன், ஹெட்டிங் கால் பண்ணியிருக்கேன். h1 h2 h3 h4 h5 h6 h6 வரைக்கும் நான் கால் பண்ணியிருக்கேன். உங்களால அந்த டிஃபரன்ஸை பார்க்க முடியுதா? ஃபர்ஸ்ட் இதுக்கும் h1க்கும் h6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியுதா? ஸோ இப்போ இதுல என்ன சொல்ல வரேன்னா h1ல இருந்து h6 வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா சைஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்போ h1 டேக் கால் பண்ணா என்ன சைஸ் வருது, h6 டேக் கால் பண்ணா என்ன சைஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நிமிஷம். இந்த இடத்துல பி ஒரு நிமிஷம் பேராகிராஃப். இப்போ இந்த இடத்துல நான் வந்து பி டேக் ஒன்று ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு வெல்கம் டு எஃப்ஐ கோடர்ஸ்னு அடிக்கிறேன். எனக்கு இங்க என்ன ஆகுதுன்னா வெல்கம் டு எஃப்ஐ கோடர்ஸ்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் இது என்ன நினைக்கிறேன்னா எனக்கு இத மாதிரி அங்க வரணும். எக்ஸாக்டா நான் இங்க வந்து வெல்கம் ஃபர்ஸ்ட் லைன்ல 2 செகண்ட் லைன்ல எஃப்ஐ கோடர்ஸ் தேர்ட் லைன்ல வரணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா பிஆர் அப்படின்னு ஒரு டேகை கால் பண்றேன். ஸோ இப்போ இந்த பிஆர் என்ன பண்ணும் அப்படின்னா லைனை பிரேக் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த லைனை பிரேக் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் பிஆர் டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எஃப்ஐ கோடர்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்றேன், போல்டு கொடுக்கணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய கண்டென்ட் என்னைக்குமே ஓப்பன் டேக்கும் க்ளோஸ் டேக்குள்ள நடுவுல தான் இருக்கணும். ஸோ அப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எஃப்ஐ கோடர்ஸ் மட்டும் போல்டா தெரியுது. இப்போ நான் இந்த வெல்கம்க்கு நான் வந்து இட்டாலிக் ஃபார்மேட்ல கொடுக்குறேன். அப்ப இட்டாலிக் ஃபார்மேட்ல கொடுக்கணும் அப்படின்னா நான் ஐ டேகை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா?
நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் எப்படி கால் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இமேஜை நான் கால் பண்ணிட்டேன். இமேஜோட சோர்ஸ் எங்க இருந்து நான் கால் பண்ண போறேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிவ் கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ நான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க ஒரு இமேஜை நான் வச்சிருக்கேன். இந்த இமேஜ் நான் என்னோட வெப் பேஜ்ல விசிபிள் பண்ணி காட்டணும் அப்படின்னா நான் இங்க வந்து என்ன கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இமேஜ் அப்படின்னு ஒரு டேகை கால் பண்ணி எஸ்ஆர்சி மீன் சோர்ஸ், இந்த இமேஜோட சோர்ஸ் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நான் கால் பண்ணிட்டேன். அண்ட் அல்டர்னேட்டிவ் வேர்டா டிபி லோகோ அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த அல்டர்னேட்டிவ் வேர்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா சப்போஸ் இந்த இடத்துல ஒரு எரர் வந்துருச்சு, பிஎன்ஜிக்கு பதிலாக நான் எக்ஸ்டென்ஷன் மாற்றி ஜேபிஇஜின்னு கொடுத்துட்டேன். ஜேபிஇஜின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த இடத்துல இமேஜ் லோட் ஆகலை. ஸோ அப்போ அல்டர்னேட்டிவா அந்த இடத்துல அந்த இமேஜ் தான் இருக்கு அப்படிங்கிறத விசிபிள் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த அல்டர்னேட்டிவ் வேர்டை யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் அல்டர்னேட்டிவ் வேர்டு என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை நான் பார்க்குறேன், எது ரிலேட்டடான ப்ராடக்ட் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஷாம்பு ரிலேட்டடான ப்ராடக்ட் பார்க்குறேன். அப்போ நான் பார்க்கக்குள்ள எனக்கு ஷாம்புவோட இமேஜ் வந்து லோட் ஆகலை. அப்போ அந்த இடத்துல ஷாம்பு தான் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த இடத்துல நான் ஆல்டர்னேட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணேன்னா ஷாம்பு அப்படின்னு அங்க வந்து வரும். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ஸோ நீங்க ஒரு இடத்துல சோர்ஸை கால் பண்ணி இமேஜ் போடக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் இஸ் வெரி வெரி மஸ்ட். நீங்க அந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷனோ இல்லை ஒரு லைக் ஒரு ஃபைலோ மாறிச்சுனாலும் அது வந்து ஒரு லைன் ஒரு லெட்டரோ மாறிச்சுனா கூட அந்த இடத்துல இமேஜ் வந்து லோட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுல நீங்க கவனமா இருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆங்கர் டேப். ஒரு ஆங்கர் டேபை கால் பண்றேன். ஆங்கர் டேபை கால் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து ஓகே இப்போ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆங்கர் டேபை கால் பண்ணிட்டேன். இந்த ஆங்கர் டேபை கால் பண்ணிட்டு நான் இதுதான் ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல விசிட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் விசிட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு நான் இங்க பார்த்தேன் அப்படின்னா என்னோட அவுட்புட்ல பார்த்தேன்னா ஒரு நிமிஷம் எனக்கு இந்த இடத்துல விசிட் வந்து கீழே காட்டுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து நான் மேலே வர வைக்கிறதுக்காக நான் ஒரு பி டேகை யூஸ் பண்ணி ஓகே அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம். ஓகே. ஒரு நிமிஷம். விசிட் அப்படின்னு இருக்கா? ஸோ இப்போ நான் விசிட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா கூகுளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கலாம் உங்கள் வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு லிங்க் இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் அது வேற ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிறத உங்களால் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது அந்த மாதிரி இது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஹச்எஃப் டேக் மூலியமாகவும் ஆங்கர் டேக் மூலியமா நடக்குது. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. ஓகே கைஸ். பண்ணுங்களேன். நெக்ஸ்ட் வந்து யூ டேக். இந்த யூ டேக் எதுக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னா இப்போ நீங்க யூ டேக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி காட்டும். ஸோ இதுக்காக தான் நான் யூ டேக்கை வந்து கால் பண்றேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். இங்க எனக்கு காட்டுதா? 2க்கு மட்டும் அண்டர்லைன் பண்ணி காட்டுதா? ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம வந்து HTML யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஓகே கைஸ்.
நாளைக்கு நான் இந்த கிளாஸ் வரைக்கும் தான் இது வரைக்குமே 2 டேஸ் ஆஃப் கிளாஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாளைக்கு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கிட்டத்தட்ட நாளைக்கு நாளைக்கு நடக்க போற கிளாஸ்ல ஒரு 40 டேக்ஸ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதனால பி ப்ரிப்பேர்டா நாளைக்கு வந்துருங்க. அண்ட் தென் டேக்ஸ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த டேக்ஸ நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய யூஸ் ஆகும். ஸோ நீங்க எஃப்ஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த 2 மந்த்ஸ் கோர்ஸ் முடியறதுக்குள்ள உங்களாலேயே ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட், ஒரு கம்பெனி வெப்சைட்டை உங்களால பில்ட் பண்ண முடியும். அண்ட் தென் உங்க நேம்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டையும் உங்களால பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இங்க எங்களோட உங்களோட இன்புட் எங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க உங்களோட அட்டென்ஷனும் அண்ட் தென் உங்களோட இன்ட்ராக்ஷனும் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களால உங்களுக்கு ட்ரைன் பண்ண முடியும். ஓகே, சரி, ஓகே கைஸ். அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு மென்டார்ஸ் அசைன் பண்ணிட்டாங்களா? ஓகே, உங்க மென்டார்ஸ் குரூப்ல லைக் ஸ்கிரீன்ஷாட் போட சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே போட்டீங்களா? டேஷ்போர்டோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே fi-coders.html சைன் அப் HTML சைன் பண்ணிட்டீங்களா? அதாவது சைன்இன் பேஜ்ல எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, ஏன்னா எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு அதுதான் வேணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களால் சர்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு மென்டார் குரூப் அசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு மென்டார் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கிளாஸை பற்றின எந்த டவுட்ஸாக இருக்கட்டும், அரேஞ்ச் ஒரு பேக்எண்ட் சப்போர்ட்டா உங்களுக்கு வந்து எனக்கு இந்த அட்டெண்டன்ஸ் எழுத மாட்டேங்குது, ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக மென்டார்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. நாங்க ஒன்றும் ஸ்டாஃப்ஸ், பிரின்சிபல்ஸ், ஹச்ஓடிஸ் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும் வரல, நாங்க தான் உங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்க வந்திருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே சேர்ந்து லேர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க வந்து அந்த குரூப்ல வந்து இன்ட்ராக்ஷன் மட்டும் கொடுங்க. எங்ககிட்ட உங்ககிட்ட எங்களுக்கு வேணுங்கிறது அந்த இன்ட்ராக்ஷன் மட்டும்தான். குரூப்ல தயவு செஞ்சு எல்லாமே இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஓகேவா? ஓகே, சரி, இனிமேட்டியாச்சும் யாரும் மெசேஜ் பார்த்துட்டு அப்படி போகாதீங்க. ஓகே கைஸ், நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கேட்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரோ, அந்த லாங்குவேஜ் டேக் இருக்குல்ல, அதுல இங்கிலீஷ்ங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் அசைன் பண்ண முடியுமா? இல்ல மாத்தலாம். இதுல நான் அரபிக்னு மாத்தலாம். இல்ல, நான் அப்படி கேட்கல. இப்ப இங்கிலீஷும் இருக்கணும், அரபிக்கும் இருக்கணும், அந்த மாதிரி வைக்க முடியுமா? அதுக்கு நீங்க நார்மலாவே ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா நான் இங்க என்ன கால் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம், நான் என்னோட கண்டென்ட் இங்கிலீஷ் அப்படிங்கறது எதுக்கு கால் பண்ணிருக்கேன்னா, நான் உள்ள கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே எனக்கு இங்கிலீஷா வரும். இப்போ நீங்க ஒரு நிமிஷம், இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா aramco.com/en அப்படின்னு காட்டுதா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இது அரபிக் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு /ARன்னு காட்டும். ஸோ இது எதுக்காக காட்டுது அப்படின்னா, நான் இந்த HTML இந்த லாங்குவேஜ்குள்ள இருக்கணும், உங்களுக்கு பைலிங்குவல் லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இந்த டேக்கை கால் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நார்மலா நீங்க இதுலயே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நான் வந்து நிறைய லாங்குவேஜ் நான் ஒரு வெப்சைட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். .AR /AR//en அப்படிங்கிறது. ஓகேவா?
ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? நேற்று கிளாஸ் யார் யார் வரலையோ அவங்க மென்டார்ஸ்ட்ட சொல்லி அட்டெண்டன்ஸ் போட சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணுவோம். பாய். பாய்ண்ணா. பாய்.